17th ஏசியா கப் டோர்னமெண்ட் இப்போ துபாயில நடந்துட்டு இருக்கு. இதுல சூப்பர் 4 சுற்றோட செகண்ட் ஆட்டம் நேத்து தொடங்குச்சு. இதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்க. டாஸ் வின் பண்ண இந்தியா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அதன்படி பாகிஸ்தான் அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. டீமோட ஸ்கோர் 21 இருந்த நிலைமையில ஃபக்கர் ஜமான் 15 ரன்கள் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஃபர்கானும் சயீப் ஐபோட ஜோடியும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஆனாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஃபர்கான் பவுண்டரிகளா அடிச்சு அரை சதமும் கடந்தாரு. 72 ரன்கள் சேர்த்த இந்த பார்ட்னர்ஷிப்ல சயீப் ஐப் 21 ரன்கள் வெளியேறினாரு. பொறுப்போட ஆடிய ஃபர்கானும் 58 ரன்கள் வெளியேறினாரு. சின்ன கேமியோ கொடுத்த முகமது நவாஸ் 21 ரன்ல அலட்சியமா ஒரு ரன் அவுட் ஆனாரு. ஃபைனலா ஃபஹீம் அஸ்ரப் 8 பந்துகள்ல 20 ரன்கள் அடிக்க 20 ஓவரோட முடிவுல 5 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தாங்க பாகிஸ்தான். இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச இந்தியாவோட ஓபனர்ஸான சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் சம பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா 6s and 4s பறக்க விட்டுட்டு இருந்தாரு. மறுமுனையில அபாரமா ஆடிட்டு இருந்த சுப்மன் கில் 8 பவுண்டரிகளோட 47 ரன்கள்ல வெளியேறினாரு. அண்ட் வந்த வேகத்துல சூரியகுமார் யாதவும் டக் அவுட் ஆகி நடைய கட்ட திலக் வர்மாவோட ஜோடி சேர்ந்தாரு அபிஷேக் சர்மா. அபாரமா ஆடின அபிஷேக் சர்மா 39 பந்துகள்ல 74 ரன்கள் அடிச்சாரு. இதுல 5 சிக்ஸரும் 6 4ம் அடக்கம். இவரோட இந்த ஆட்டம் இந்தியாவோட வெற்றியை முழுமையாவே உறுதிப்படுத்துச்சு. 19 பந்துகளை எதிர்கொண்ட திலக் வர்மா 30 ரன்களோட பாத்தீங்கன்னா இந்த மேட்சையும் முடிச்சு கொடுத்தாரு. 7 பந்துகள் எஞ்சி நிலைமையில டார்கெட் எட்டி சூப்பர் 4ஓட ஃபர்ஸ்ட் வெற்றியை பதிவிட்டாங்க இந்திய அணி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.